ஸோ நிறைய பேர் வந்து கேட்டாங்க ரஜாக்கர் அப்படின்ற டைட்டில் வாட் டஸ் இட் மீன், ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ சின்னதா ஒரு ஹிஸ்டரி கிளாஸ்க்கு உங்களை நான் வந்து ரிவைண்ட் பண்ணி கூட்டு போறேன் பிஃபோர் திஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கெட் டன். ஸோ நிசாம் டெரிட்டரி அப்படின்ற ஒரு டெரிட்டரி இருந்துச்சு. ஹைதராபாத், பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா இதெல்லாம் சேர்ந்து ஒரு டெரிட்டரி இருந்துச்சு முன்னாடி, பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ 15th August 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ இந்த நிசாம் டெரிட்டரிக்கு மட்டும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது யாருமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் இந்த ரூல் பண்ணவங்களுக்கு இது ஒரு தனி இண்டிபெண்டன்ட் நேஷனா மாத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ ஒரு டிக்டேட்டர் ரூலை வந்து அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மக்கள் வந்து எப்படியாவது இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. பட் இட் இஸ் நாட் ஆல் பாசிபிள். ஸோ இங்க ஒரு பிரைவேட் ஆர்மி ஒன்னு அந்த நிசாம் டெரிட்டரி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த பிரைவேட் ஆர்மியோடைய பேர் தான் இந்த ரஜாக்கர் அப்படின்றது. ஸோ இவங்க வந்து ரொம்பவே குரூவலா இருந்தாங்க. தேவர் வெரி ப்ரூட்டல். இன்ஃபேக்ட் எப்படியாவது இந்த மொத்த ஹிந்துஸையுமே முஸ்லிம்ஸா கன்வெர்ட் பண்ணி துருக்கிஸ்தான் அப்படின்ற ஸ்டேட்டா உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பட் இட் இன்ஃபேக்ட் இவென்ச்சுவலி நடக்கவே இல்லை. இப்போ 17th September 1948 அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ரூல்ல இருந்து விடுதலை கிடைச்சது. இட் இஸ் டியூ டு ஸ்ரீ சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் மற்றும் பல இந்தியன் லீடர்ஸ்னால. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் படமா கன்வெர்ட் பண்ணி அழகா எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுல ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கீனா இருந்திருக்காங்க. பிகாஸ் ஹிஸ்டரி அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கெல்லாம் தெரியணும் இன்னைக்கு நம்ம இவ்வளவு இண்டிபெண்டா நமக்கு நினைச்ச விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேரோட ஸ்ட்ரகிள் இருக்குது, நிறைய பேருடைய போராட்டம், அவங்களுடைய கஷ்டம் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா நமக்கு தெரியணும். ஸோ அந்த ஒரு அன்டோல்டு ஸ்டோரி தான் இந்த ரஜாக்கர். ஸோ ப்ரௌடா நம்ம சொல்லிக்கலாம் இட்ஸ் ஒன் அன்டோல்டு ஹிஸ்டரி. இது வந்து யாருமே இது வரைக்கும் டச் பண்ணாத ஒரு சப்ஜெக்ட், ஒரு புதிய ஃப்ரெஷ் சப்ஜெக்ட் நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ டு தி என்டையர் டீம் ஆஃப் ரஜாக்கர். ஸோ எல்லாரையும் இன்வைட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் படத்துடைய இயக்குனர் யதா சத்யநாராயணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் அவர்கள் குரு நாராயண ரெட்டி அவர்கள், ப்ளீஸ் சார் ஆன் டு தி ஸ்டேஜ். அடுத்தபடியாக குரு நாராயண ரெட்டி அவர்கள் PS மித்ரன் அவர்களுக்கு மலர் கொத்து வழங்கி ஃபெலிசிட்டேட் பண்ணுவாங்க. PS மித்ரன் அவர்கள். எஸ். அடுத்தபடியாக NS ராகேஷ். அடுத்தபடியா நம்ம வந்து தடையுடை சிமா சாருடைய நடிப்பில் அடுத்தபடியாக உருவாகிட்டு இருக்கிற ஒரு படம். அந்த படத்துடைய இயக்குனர் NS ராகேஷ் அவர்கள். எம் கிருஷ்ணா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். இஸ் லீடிங் எக்ஸ்போர்ட்டர். அவர் சரத் ரவி அவர்களுக்கு பொக்கே வழங்கி ஃபெலிசிட்டேட் பண்ணுவாங்க. இந்த படத்துடைய EP எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அஞ்சி ரெட்டி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அவர்கள் திரு மனோஜ் பென்னி அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி ஃபெலிசிட்டேட் பண்ணுவார்கள். எஸ், தேங்க்யூ சார். யூ கேன் ஹேவ் யூர் சீட். தேங்க்யூ. அடுத்தபடியாக கதையின் நாயகன் பாபி சிம்மா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அடுத்தபடியாக கதையின் நாயகி வேதிகா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். வேதிகா மேம், ப்ளீஸ் ஆன் டு தி ஸ்டேஜ். தேங்க்யூ. அடுத்தபடியாக DOP ரமேஷ் ரெட்டி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் பீம்ஸ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். அடுத்தபடியா இந்த படத்துல பயங்கரமா ப்ராமிசிங்கான பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்திருக்கிற ஆக்டர்ஸை இன்வைட் பண்ணிடலாம். தலைவாசல் விஜய் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். எஸ், சதீஷ்.
அடுத்தபடியாக திரு ஜான் விஜய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக ராஜ் அர்ஜுன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக ஆக்டர் ராம்ஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக சங்கர் மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தபடியாக ஷெரீப் மாஸ்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். Are we done? Okay. முதல்ல we'll start with the producer. இவ்வளவு ஒரு சேலஞ்சிங்கான சப்ஜெக்ட், ரொம்ப கட்ஸியா இந்த ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா we need to talk to him. கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணுவாரு. So I invite the producer of the film, திரு குடு நாராயண ரெட்டி அவர்கள் for a few words. Sir. வேண்டாம் போதும். Okay? Done. Yeah. I can only say vanakkam in Tamil. Good evening, everybody. My friends from the team of Samarveer Creations and the esteemed guests on the stage and many of the invitees from different walks of life, and also my media friends. I'm very happy to be in the midst of all of you to present this trailer in the Tamil version of Razakar. This is an untold story because all these years, because of the rules of the pseudo-secular people, these kind of stories have been put under the carpet and nobody either were allowed or had any inclination to produce and showcase it to the present day population of this country. Today in our country we have 142 crore population. Among them, I think it's about 100 crore population is aged between 18 years to 35 years. And we, having Hyderabad in the midst of the country, I think maybe 130 crore population don't know the history of Hyderabad. What happened during those 396 days? You may ask me, what are those 396 days? It is, those 396 days are from 15th August 1947, when India in general has got the independence, till Hyderabad was liberated on 17th September 1948. That means, you can welcome Angelina, or you can welcome the heroine who is introduced. Sorry to take a break. Yes. So, we have another guest. We have Anusriya Tripathi. Hi, ma'am. Yeah, please take a seat. Thank you. So, when Hyderabad was liberated in the year 1948, between these 396 days, the ruler of Nizam's princely states, that is Hyderabad, the 7th Nizam, Mir Usman Ali Pasha, has converted his mind from a ruler to a devil. And he wanted to form a country by name Turkestan, oblique Usmanistan, because he was influenced by another cruel man called Qasim Rizvi. He has introduced the Razakars to him and he wanted to convert because he was the richest king in the universe at that time. Government of India has given a standstill time of 1 year. Within this period, he could settle his issues of his kingdom and then merge with India. But he has perpetrated the crime against the commoners
and subsequently the commoners, joined by many other people from different walks of life, have revolted against the Nizam, and the atrocities have gone up to the level of genocide. It was a silent genocide of Hyderabad. By this time, the government of India, then headed by Mr. Nehru, was not taking much of action, but Sri Sardar Vallabhbhai Patel, late, he had inclination of unifying the country. Otherwise, today this country would have been almost 545 pieces, because out of 565 provinces before independence, 20 have gone to Pakistan, 545 remained with India. So this story, the untold miseries of Telangana people and also part of Karnataka and Maharashtra people are depicted in this, true to its sense. There's hardly any fiction in it. And my interest is only to showcase the untold miseries, untold history to the present day generation, so that no further Razakar kind of people will take birth in this country. We don't want the future generations to suffer like the past generations have suffered. This is the only intention. And apart from this, I have grown up in a village where my late grandfather, whose name has been given to me, late Gudur Narayan Reddy, had a face-off with the main Razakar, that is Qasim Rizvi. And the last episode before Hyderabad got liberated on 13th September 1948, the last episode of Razakars entering into my village, which was thwarted by my grandfather, late Gudur Narayan Reddy, and those stories and things, my childhood memories, and they have blasted a huge bridge which connects Hyderabad city with east of Hyderabad districts. That was the last crime which was committed by the Razakars then. Thank you very much for patientful hearing. I hope I have not taken much of your time. Thank you. Thank you so much, sir. அடுத்தபடியா படத்துடைய மியூசிக் டைரக்டர் பீம்ஸ் அவர்களை பேச அழைக்கலாம். இதுக்கு முன்னாடி we have a special guest. Yeah, we have Sharif Master on. Yeah, where is he? Hi, sir. Please onto the stage. Yeah. So yes, மியூசிக் டைரக்டர் பீம்ஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி மேட், அதுக்கப்புறமா டமாக்கா போன்ற படங்கள்ல பயங்கரமான ஹிட் கொடுத்த பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துல அவருடைய அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு ஷேர் பண்றதுக்காக திரு பீம்ஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. నాకు తమిళ అంత రాదు, బట్ తమిళ వాళ్ళందరికీ తెలుసు. అందరికీ నమస్కారం, మీడియా మిత్రులందరికీ నమస్కారం. నీ భాషలో నువ్వు మాట్లాడు, నీ భాషలో మాట్లాడడానికి నువ్వు గర్వపడు అని ఎప్పుడు దిక్సూచిగా నిలబడే తమిళ సంస్కృతికి నమస్కారం. ప్రపంచానికి సినిమా రూపంలో మార్గనిర్దేశకత్వం చేసే తమిళ సినిమా పరిశ్రమకి నమస్కారం. అలాగే ఈరోజు మా తాత గురించి చెప్పుకోవడానికి ఒక గొప్ప వేదికనిచ్చిన గూడూరు నారాయణ రెడ్డి గారికి, మా డైరెక్టర్ యాట సత్యనారాయణ గారికి, అలాగే మా అంజిరెడ్డి గారికి మనస్ఫూర్తిగా నమస్కారం. రజాకార్ అనే సినిమా, మీరు సినిమాని ఒక టికెట్ కొని సినిమా చూడడానికి రారు, ఒక టికెట్ కొని ఈ దేశంలో మరుగున పడ్డ ఒక చరిత్రను చూడడానికి మీరు వస్తారు. ఆ చరిత్రను తెలుసుకోవడం ద్వారా అమరవీరులైనటువంటి చాలా మంది వాళ్ళ యొక్క ప్రాణ త్యాగాలకు విలువనివ్వడానికి వస్తారు. అలాంటి గొప్ప సినిమాలో ఒక సంగీత దర్శకుడిగా పనిచేసినందుకు గర్వపడుతున్నాను. ఈరోజు మీ ముందు నిలబడి మాట్లాడుతున్నందుకు గర్వపడుతున్నాను. చాలా చాలా మీ అందరికీ ధన్యవాదాలు చెప్తున్నాను. పాదాన ముళ్ళు కుచ్చితే బాధతో తల్లడిల్లేది, కడుపులో పల్లెందించితే నీ పెదవుల్లో నవ్వు ఏందిది,
పోతు గడ్డ మీద భూమి బిడ్డలారా నిద్రపోతున్నారా, రేపు పొద్దుగాల ఏగు సుక్కవోలే మేల్కొంటారా. ఈ పున మోపోలే కట్టుకున్న తల్లి బొల్లోకి నీవెప్పుడొస్తావో, రేపు మాపనకుంట యుద్ధం చేసే అమ్మ పాలెప్పుడు నీకు ఇస్తదో, రాకాసులు ఇసిరే రజాకార్ల ఈటే అమ్మ రమ్మున దిగుతున్నదు, ఆ రాకాసులు ఇసిరే రజాకార్ల ఈటే అమ్మ రమ్మున దిగుతున్నదు, నీ పేగుల్ని మెడకేసుకున్నదు, కాశం రజవిని నేనంటున్నదు, నైజాం రాజ్య హింస జరుపుతున్నదు. బిడ్డలారా దింపుడు కల్లంలా మిమ్ములను దింపిలే బిడ్డ అని అంటున్నాము, ముద్దాడి మిమ్మల్ని భూతల్లి డొక్కల్లో పక్కేసి పడుకోబెడుతున్నాము. పిడికిళ్ళు మూసిన మీర సేతుల శపథమేందో తెలుసుకున్నాము, తెరిసిన కనుగుడ్లు చూపించే తొవ్వల్లో మేము కూడా దండు కడుతాము, వరుసగా పప్పతి పడుతాము, మీరు వదిలిన బందుకు పడుతాము. బిడ్డలారా పోతు గడ్డ మీద భూమి బిడ్డలారా నిద్రపోతున్నారా, రేపు పొద్దుగాల ఏగు సుక్కవోలే మేల్కొంటారా. పోతు గడ్డ మీద భూమి బిడ్డలారా నిద్రపోతున్నారా, రేపు పొద్దుగాల ఏగు సుక్కవోలే మేల్కొంటారా. తెలంగాణ ప్రజలు, తెలంగాణ ఆత్మ పాడినటువంటి గానం ఇది, తెలంగాణ అమరవీరులకు పాడినటువంటి గానం ఇది. వాళ్ళందరికీ పాట చేసి వాళ్ళకి నివాళి అర్పించేటటువంటి సినిమా చేసినందుకు, పాట చేసిన గర్వపడుతూ, నా భాష మీకు అర్థం కాకపోయి ఉండొచ్చు, నా భావం మీకు అర్థమైంది అనుకుంటున్నాను. ఎందుకంటే మీ నుంచి కొంచెం పక్కకే దూరం వెళ్ళి సెటిల్ అయిన వాళ్ళం, చెన్నై నుంచి ఆంధ్రాగా. సో మీ అందరికీ నా భాష, నా భావం మీకు అర్థమైంది అనుకుంటూ, మనస్ఫూర్తిగా ఇక్కడ ఒక విషయం చెప్పాలి, ఒకరి గురించి చెప్పాలి. ఆ వ్యక్తి పేరే బాబీ సింహ సార్. సార్ చూడ్డానికి మీరు ఎంత సింపుల్గా ఉంటారో, చూడ్డానికి మీరు ఎంత కామ్గా ఉంటారో, చూడ్డానికి మీరు ఎంత కూల్గా ఉంటారో, మీ పనితీరుతో, మీ ప్రతిభతో మీరు ఈ దేశంలోనే అత్యుత్తమ నటుడిగా జాతీయ అవార్డు పొందిన నటుడు మీరు. మీతో కలిసి పని చేయడం, ఈరోజు మీతో కలిసి ఈ వేదిక పంచుకోవడం నేను మనస్ఫూర్తిగా గర్వంగా చెప్పుకుంటా. నా ఇంటికి వెళ్ళి చెప్పుకుంటా, నా ఊరికి వెళ్ళి చెప్పుకుంటా, నా రాష్ట్రానికి వెళ్ళి చెప్పుకుంటా, నా పరిశ్రమకి వెళ్ళి చెప్పుకుంటా. మీకు ఎప్పుడు రుణపడి ఉంటా. థ్యాంక్ యూ సో మచ్ సార్. మీ అందరికీ నమస్కారం, ధన్యవాదాలు. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு அழகான பாடல், சோல்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நன்றி. ஸோ அடுத்தபடியாக படத்துடைய கேமராமேன் ரமேஷ் ரெட்டி அவர்களை கூப்பிடலாம். இவங்க வந்துட்டு பாகுபலி 1 and 2ல சீஃப் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் அதே மாதிரி RRR படத்தில் செகண்ட் யூனிட் டிஓபியாகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வித் லாட்ஸ் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஐ இன்வைட் மிஸ்டர் ரமேஷ் ரெட்டி அவர்கள். Hello everyone, வணக்கம், நன்றி. Who are here coming and support our film Razakar. Thanks to everybody, especially media people and guests, Mitran sir, Kamra sir, and especially Bobby Anna. Thanks a lot to giving full support to us. I want to say Tamil industry, I'm great fan of Maniratnam sir and Prisi Sriram and Santosh Sivan. I growing up through watching those guys masterpiece films. Now here because of them. My career started as assistant with KK Senthil Kumar, his forefather from Chennai. He is continuously non-stop worked with Rajamouli sir. So I'm very much happy. And coming to my film Razakar, I'm a proper Hyderabad local guy. But until I heard about this story through my director, not even I don't know when Hyderabad literally got an Independence Day. I mean, every Indian
got independence on 15th August of 1947. But Hyderabad Samsthan received Independence Day 1 year later, that is September 17th. When I read the script, myself I felt very guilty because this is a unheard story. And especially thanks to my director to giving this opportunity and my producer and reminding my all technicians worked restless and they're giving their best out support and to create a masterpiece. I want to ask one question. How is the trailer and teaser? Thank you. This is the just want to say sample. We have lot of incidents and lot of high level of intense scenes and action sequence. Please support everybody. Thanks to Tamil industry. Thanks to my guru, Maniratnam sir. You are the great inspiration to entire nation. Thanks a lot. அடுத்தபடியாக பேச அழைக்கிறது 3 decades சினிமாவில் இருக்கிறாங்க. தமிழ், மலையாளம் பல மொழிகளில் நடிச்சிருக்கிறாங்க. ஓவர் 200 films. ஒரே உருவத்தில் பல பெயர்களில் நம்ம எல்லாரும் மனசுலையும் கூடியிருக்கிறாங்க. With lots of respect and love, I invite தலைவாசல் விஜய் அவர்கள் for a few words. எல்லாருக்கும் வணக்கம். Sorry, I have a very bad cold and temperature running. Very shortly, I just want to complete my speech. Thank you, director and producer Nanan Garu. It was a wonderful experience working in this film. ஒரு பேன் இண்டியா அப்படிங்கிறது இப்போதான் அந்த ஒரு டேர்மே வந்திருக்கு. ஒர்க்கிங் வித் மகரந்த் தேஷ்பாண்டே அண்ட் தேஜ் சப்ரு, பாபி சிம்ஹா. அஃப்கோர்ஸ் ஐ நெவர் ஹேட் அ காம்பினேஷன் அவரோட இல்லை. அதுக்கப்புறம் விஜய் அண்ட் எவ்ரி ஒன். வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் which is going to teach what history was to the present generation. So in that way I am privileged. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அதில் நான் பண்ணியிருக்கேன். முன்ஷி அப்படிங்கிற கதாபாத்திரம். அது அவங்க டைரக்டரும் ப்ரொடியூசரும் அவங்க தேடி இந்த கதாபாத்திரம் உங்களை மாதிரியே இருக்கு, நீங்க பண்ணணும்னு ஜஸ்ட் இன் ஷார்ட் நோட்டீஸ் சொன்னாங்க. பண்ணும்பொழுது நான் நினைச்சு கூட பார்க்கல இது ஒரு இவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஃபிலிமா இருக்கும் அப்படின்னு. ஸோ டெஃபினெட்லி this film is going to be a film to remember for a long time to come. So thank you and God bless you and good luck, sir. And sorry I'm taking leave. I'll catch up sometime and all the very best for the March 1st release. Right. Thank you so much sir. அடுத்தபடியாக பேசுறதுக்கு NS ராகேஷ் அவர்களை அழைக்கிறேன். பாபி சுமார் சாருடைய அடுத்த படம் தடையுடை. அந்த படத்துடைய இயக்குனர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரசாக்கர் ட்ரெய்லர் பார்த்தேன். ஒரு மாபெரும் படைப்பாக இருக்கு. இப்படி ஒரு கண்டென்ட்டை படமா எடுக்கணும்ட்டு அந்த தாட் ப்ராசஸ் அதை ஓகே பண்ண மிஸ்டர் ப்ரொடியூசர் சார், அவருக்கு ஒரு டைரக்டர் சாருக்கு இப்படி ஒரு ப்ராஜெக்டை இவ்வளோ எஃபிஷியண்டாக கொண்டு வந்தது இட்ஸ் லைக் இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ. இன்னும் இண்டிபெண்டன்ஸை தாண்டி நம்ம நிறைய கதைகள் இந்தியாவில் சொல்லப்படாமல் இருக்குது. இன்னும் நிறைய கதைகள் இது போல ஜனங்களுக்கு தெரிய வைக்கணும். ஒரு பேன் இந்தியா ஃபிலிம் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகுன்ற ஒரு படத்தை இப்படிதான் நம்ம கொண்டு போகணும். 5 லாங்குவேஜ்ல டப் பண்ணியிருக்காங்க, அது பத்தாது. இன்னும் எத்தனை மொழி இருக்குதோ அத்தனை மொழியில இந்த படத்தை டப் பண்ணி throughout India everyone should watch this film. So I wish this team a great success. Also movie to be a blockbuster hit and win many more awards. All the best team. Thank you for your wishes sir. அடுத்தபடியாக ஷெரீப் மாஸ்டர் அவர்களை பேச அழைக்கிறேன். Sir, a few words. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆல்வேஸ் பாபி இஸ் மை வெரி ஃபேவரட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் அவரோட எல்லா இதுலையுமே நம்ம கலந்துக்கணும்னு நினைக்கிறோம். And this film I saw the trailer with Bobby sir long back. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மேக்கிங். அட் த சேம் டைம் இஸ் ஹிஸ்டரியில் மிஸ் ஆன ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கதையை இது சொல்லுது. ஸோ ஐ திங்க் ஐ சீன் த டைரக்டர்ஸ் அண்ட் த ப்ரொடியூசர் இஸ் a great attempt sir. I think this movie will be a successful
all over India. And it has to be, I just pray to God, have a good success with the team. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததான் நம்ம பேச கூப்பிட்டு போறவங்க, வைப் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு ஹியூமன் பீயிங் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா he is the person so full of energy and அது ஒரு மாதிரி ஒரு வைப் கிரியேட் பண்ணுவார். he himself is a good vibe தான். அவர் பண்ற கேரக்டர்ஸும் அவ்வளோ எந்துவா இருக்கும், ஞாபகம் இருக்கும் இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் பண்ண நிறைய கேரக்டர்ஸ்ல இன்னைக்கு நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா டாடி. ஸோ டாடி டியரஸ்ட் ஜான் விஜய் அவர்களை பேச அழைக்கிறேன். Good evening, everyone. And I'm very glad to be part of an epic like this. And the first day when I went in for a shoot, I never thought that it will be such a stunning visual. Cameraman has done an amazing job on that, and he's a very nice guy. And thank you, producer and director, for giving me this opportunity. And டைரக்டரை நம்ம அங்கே போய் பார்த்தோன்னே இவர் என்னங்க பண்றாரு அப்படின்னு உங்களுக்கே ஒரு தோணும். பிகாஸ் ஹி இஸ் வெரி காம், கம்போஸ்ட், ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹி வாண்ட் அண்ட் ஹி காட் தட் அவுட் ஆஃப் த ஆக்டர்ஸ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ வெரி மச். யூ ப்ராம்ப்டட் மீ Urdu and made me speak that language. And it's an amazing film, and visually it is so stunning. And also I'm sure the content in the film is also going to be great, and it will be a visual treat. And also this epic film la na irukkrendradhe எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னொன்று வந்து தம்பி பாபி சிம்மா வர இருக்காரு. நாங்க எப்போ ஹைதராபாத் போறதுனால எனக்கு தெரியும் அந்த ஃபிளைட்ல பாபி இருப்பாரு அப்படின்னு சொல்லி. I am being part of all the films where Bobby is acting. And once again, thank you very much for giving me this opportunity. Thank you. Thank you so much, sir. So, any film எடுத்துட்டோம் அப்படின்னா ஹீரோ எவ்வளவு பொட்டன்ஷியலா இருக்கிறாங்களோ அதே மாதிரி கெத்தான ஸ்வாகான வில்லன் இருக்கணும். அதர்வைஸ் ஸ்டோரி இஸ் நாட் கோனா டூ தட் மச். ஸோ இந்த படத்துல அழகா ஒரு மிரட்டலான வில்லனை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அப் நெக்ஸ்ட் ஐ இன்வைட் ராஜ் அர்ஜுன் அவர்கள் ஃபார் a few words. Good evening, everyone. I feel so happy to see lots of journalists over here, and I genuinely thank you because of you people we are here, because you write for us, you see us, and then you say that we are capable enough or not capable enough. So we are thankful to you that you are here in the strength. Now coming to my film Razakar, I personally feel that I am actually born to play Qasim Rizvi, and while doing so I was continuously thinking that if not me, who else can do this? And I am genuinely thankful to Guru Narayan sir and Yata sir, Ramesh, that they were all there throughout the journey and they have worked so hard for this film. It is the first film for Guru Narayan sir, but it doesn't look like. He has put his heart, soul, everything. In fact, Yata sir was awake all the time, full time into the characters of each and every one. Whatever we used to ask, we used to get the answers immediately. So I am proud that I am a part of a film. This is not just, we cannot categorize this film that okay, this is a historical film, because that would just be an injustice by saying that okay, this is a historical film. It itself is a package of a big thing. It has action, it has thriller, it has history, it is knowledge, and it is genuine, raw and real, by which you will come to know our history as well as you will see a cinematic experience which Yata sir will take you through all the while. So I'm proud to be a part of this film, and thank you so much for bringing me on board, Yata sir, Guru sir and everybody else. Thank you so much. Thank you so much, sir. அடுத்தபடியாக டெலிவிஷன் ஆடியன்ஸ், அதாவது டிவிக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க, சினிமாக்கு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. ரெண்டு ஆடியன்ஸையுமே கவர்ந்த ஒரு மனிதர், ஒரு பெர்ஃபார்மர், எக்ஸ்ட்ரீம்லி குட், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பெர்ஃபார்மர்.
இந்த படத்துல என்ன அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறது நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அவருடைய கேரக்டர் பத்தி அவரே பேச நல்லா இருக்கும். திரு ராம்ஜி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான் பண்ணிருக்கேன், பட் பவர்ஃபுல் ரோல். நான் சொல்லும்போது அந்த பவர்ஃபுல் ரோல்ன்றது வந்து உண்மையா வந்து தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இல்ல இவர் தான் பண்ணணும் அப்படின்னு எனக்காக சண்டை போட்டு போராடி இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அதுல கோரியோகிராஃப் பண்ணி என்ன பண்ண வச்ச சங்கர் மாஸ்டருக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போறப்போ காஸ்டியூம் எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. டைரக்டரை மீட் பண்ணேன். அப்படி பார்த்தாரு, பார்த்துட்டு ஒரு பொட்டு வைங்க அப்படின்னாரு. அந்த பொட்டு வச்ச உடனே ஒரு வைப்ரேஷன் டோட்டலா மாறி அந்த சாங்குக்குள்ள நான் இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த வைப்ரேஷன் அப்ப எனக்கு கிடைச்சது. ஸோ இது இந்த படத்தை பத்தி நான் எவ்வளவு நிறைய பேசினாலும் அதுக்கு மேல இந்த படம் பேசும். ஸோ அதனால வெற்றி விழாவில் பேசுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த படம் கண்டிப்பா பேன் இண்டியன் மூவி, அதாவது எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆகுறதுன்ற ஒரு காரணத்தினால இது பேன் இண்டியன் பிலிம் சொல்ல முடியாது. வரலாற்றின் வழிகளையும் வரலாற்றின் வியப்புகளையும் மறக்கப்பட்ட அனைத்தையும் ஒரு இந்திய பிரஜையும் பார்க்க போகிற ஒரு படம் என்ற ஒரு காரணத்தினால் இது பேன் இண்டியன் மூவி என்று சொல்வதில் நான் மாறுதட்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச் Guru Narayan Garu for this opportunity. Yatagaru, thank you so much for the great opportunity, for the encouragement you gave me on the spot, and you taught me a lot of Telugu lines also. Basic Atama, can I just say the Telugu lines here now? ఈ జెండా పండుగ జరగకుండా కనిపిస్తే కాల్చేయమని నిజాం ప్రభుత్వం హుకుం జారీ చేసింది. ఇవాళ మన పానాలు పోయాల్సరి పరకాలలా భారత జెండా ఎగరాలి. కా జెండా రెపరెపలు మన ముందు తరాలకు ఊపిరిపోయాలి. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் டைலாக்ல ஆரம்பிச்சு ஒரு சீக்வன்ஸ், சாங் சீக்வன்ஸ் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸ். அது நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் நிறைய பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். தேங்க்யூ கேமராமேன் சார், ரமேஷ் சார் for the wonderful encouragement. Thank you everyone. நான் பாபி சிம்ஹா சாரோட பெரிய ஃபேன். ஆக்சுவலா அவரோட நண்பரும் கூட. ஆனா அவர் கூட வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, இந்த படத்துல வாய்ப்பு கிடைக்கல, ஃபியூச்சர்ல கிடைக்க நினைக்கிறேன். Vedika is my friend and hope we'll work together very soon. Thank you so much everyone. இதுக்கு மேல வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி. Thank you. Thank you so much sir. அடுத்தபடியாக பேசுறதுக்கு we have ஷரத் ரவி அவர்கள், பாபி சிம்ஹா சாருடைய நெருங்கிய நண்பர், ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட் பெர்ஃபார்மரும் கூட. சார், a few words from you. OTT சூப்பர் ஸ்டார் ஷரத் ரவி அவர்களை பேச அழைக்கிறேன். அது வச்சு செய்வீங்கன்னு தெரியும், ஆனா இப்படி செய்வீங்கன்னு தெரியாது. வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல பத்திரிகை நண்பர்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க இருக்க நிறைய வீடியோ கிராஃபர் அண்ணாங்கெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா முதல்ல இனிஷியலா நம்ம வரும்போது அவங்க எல்லாரும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லி தெரியணும்ல. இந்த படத்தை வந்து நீங்க நல்லபடியா தமிழ் சினிமாக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஸோ பாபி அண்ணா வந்து நான் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாபி அண்ணாவோட. மிரக்கல், வெள்ளராஜா, அதுக்கப்புறம் தடைவுடை, அடுத்து ராகேஷ் என்எஸ் அவரோட டைரக்ஷன்ல தடைவுடை. ஸோ அண்ணனோட வந்து நிறைய படங்கள் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு நேஷனல் அவார்ட் ஆக்டர் அவரு. ஸோ ஒவ்வொரு படத்துலயும் வந்து ஒவ்வொரு எஃபர்ட் போடுவாரு. பெருசா அது தெரியுதோ தெரியலையோ அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டாரு. ஏன்னா எல்லா படத்துலயும் ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஒன்று போடுவாரு. அதை நேரில் இருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அண்ணன் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணி. ஸோ இந்த படம் கண்டிப்பா வந்து பாபி அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பேர் வாங்கி தரும்ன்றது நம்புறேன். ஸோ
இந்த படத்தோட டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் சார். மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் வந்து பிரிச்சிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் சார். பீம் சார் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க சார். அதே மாதிரி நீங்க பாடின அந்த லைன் இருக்குல்ல, எனக்கு தெலுங்கு அவ்வளவா தெரியாது, ஆனா நீங்க பாடும்போது ஒரு புரட்சிகரமான ஒரு ஐ ஃபீல் லைக் போயிட்டு நம்மளும் வந்து அந்த இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷெரீப் மாஸ்டர் வந்து எங்கெங்கெல்லாம் நான் போறோம் அங்கெல்லாம் அவரும் நல்லா வச்சு செய்வாரு. ஸோ அவருக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ராம்ஜி சார் வந்து நான் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன். அவர் சின்ன வயசுலலாம் அந்த வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா அந்த பாட்டுல எல்லாம் நாங்க வந்து டான்ஸ் ஸ்கூல்ல எல்லாம் வந்து எல்லா கல்ச்சரல்ஸுக்கும் இந்த டான்ஸ் வந்து ஆடி வந்து அட்டகாசம் பண்ணிருக்கோம். ஸோ சார் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவாசல் சார் விஜய் சாரை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ஜான் விஜய் சார் பத்தி சொல்லணும். ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை இங்க பாக்குறதுக்கு. அவர் இதே மாதிரி எப்பவுமே ஹாப்பியா எங்களை எல்லாரையும் அங்க போனாலும் என்டர்டெயின் பண்ணுவாரு. ஸோ சார் ரொம்ப ஹாப்பி சார், இந்த படத்துல இவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல் உங்களை பாக்குறதுக்கு. உங்க கூட சேர்ந்து நடிக்கிறோம் சார். ஏன்னா பாபு என்ன சொல்லிட்டே இருப்பாரு, அவர் கூட நடிக்கணும்டா ஒரு படம் இப்ப தெரியும்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவர் கூட நடிக்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான் என்னன்ட்டு. ஸோ இந்த படத்தோட ரசாக்கர் டீமுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நன்றி. டேக் கேர். அண்ட் இந்த படத்தை நல்லபடியா சேர்த்துருங்க. ஸோ தேங்க்யூ. ஆங்கருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திரு மனோஜ் பென்னி அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஏஞ்சலன், என் பேர் வந்து மனோஜ் பெனோமா, பென்னி கிடையாது. ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சோம்னா படங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த காலகட்டத்தில் இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்னா எல்லா படத்துடைய ட்ரெய்லர்கள் கூட ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது அவ்வளோ வித்தியாசமா இருந்துச்சு, அவ்வளோ ரிச்சா இருந்துச்சு. அந்த மேஜிக்கை கிரியேட் பண்ணதுக்கு ப்ரொடியூசர், டைரக்டர், டிஓபி 3 பேரும் முக்கிய காரணம். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, பொருட்செலவை பத்தி பொருட்படுத்தாம எக்கச்சக்கமா ஒரு பெரிய செலவுல இந்த படத்தை எடுத்திருக்காங்கிறது தெரியுது. அதை வந்து அவர் எவ்வளவு செலவழிச்சிருக்காரோ அதை விட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி திரையில கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பிரம்மாண்டத்தோட காட்டுறதுக்கு டைரக்டர், டிஓபி, எடிட்டர் இவங்க எல்லாரும் பாடுபட்டிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஹோல் டீம். இட் லுக்ஸ் வெரி வெரி ரிச். ப்ரொடியூசர் சார் சொன்னாரு தமிழ்ல எனக்கு வந்து அந்த வணக்கம் மட்டும் தான் தெரியும்ட்டு. சார் இந்த படம் வெளியே வரட்டும். ஒன்ஸ் திஸ் மூவி ரிலீசஸ் you will be spoken about and you will be in the hearts of all Indians, definitely. நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பாபி சிம்மா, என்னுடைய நெருங்கிய நண்பர். பாபி சிம்மா கூப்பிட்டு நான் வராம இருக்க மாட்டேன். பாபி சிம்மாவை வந்து பார்த்தா இப்ப கூட நான் இங்கிருந்து பார்க்கும்போது கூட பாபி சிம்மாவை பார்த்தா யாரை பார்த்தாலும் முறைக்கிற மாதிரியே தெரியும். ஆனா பாபி கிட்ட போய் பேசினாதான் அவர் வந்து எவ்வளவு ஒரு சாஃப்ட் நேச்சர், ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு தெரியும். அந்த குழந்தையுடைய அன்புக்கு நான் என்றும் அடிவேன். ஆல் தி பெஸ்ட் பாபி. பாபி வந்து அதான் பாபினாலே கெத்து, அதான் எனக்கு ஞாபகம் வரும். பாபி வந்து இந்த கெட்டப்ல இருந்தாலும் கெத்து, அந்த கெட்டப்ல இருந்தாலும் கெத்து, எந்த கெட்டப்ல இருந்தாலும் கெத்து. ஒவ்வொரு ரோலையும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா சூட் பண்றாரு. அதே நேரத்துல ஒரு கெத்து குறையாம இருப்பாரு. அடுத்தபடியா வேதிகா சொல்லவே தேவையில்லை, ஆல்வேஸ் டஸ் a beautiful job. ஆனா நான் கீழே உட்காந்து கிண்டல் அடிச்சுட்டு இருந்தேன். வேதிகாவும் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு. வேதிகாட்ட சொன்னேன், நீங்க எவ்வளவுதான் பயங்கர கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணி டால் மாதிரி வந்தாலும் உங்களுக்கு கிளிக் ஆகுறது மேக்சிமம் வந்து இந்த வில்லேஜ் கேர்ள் சப்ஜெக்ட் தான் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷர்ஸ் கூட சண்டை போட்டாங்க, இதுல பாகிஸ்தான் கூட சண்டை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். லெட் யுவர் வின்னிங் ஸ்ட்ரீக் கண்டினியூ. அதுக்கப்புறம் என்னுடைய நெருங்கிய நண்பன் ஜான் விஜய். அது மற்றவங்க எல்லாரும் பேக்கப் சொல்லிட்டாங்கன்னா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ முடிஞ்சிடும். ஜான் விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டப்பிங் முடிகிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். நடிச்சு முடிச்சா
அதுல ஒரு எஃபெக்ட் ஜான் விஜய்க்கு, டப்பிங் முடிச்சா அதுல இன்னொரு எஃபெக்ட் ஜான் விஜய்க்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மர். கங்காஸ் ஜான் விஜய். என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு. என்னுடைய படம் இப்ப கூட பண்ணி முடிச்சிருக்காரு. அதுக்கும் டப் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ ஜான் விஜய். ஸ்பெஷல் மென்ஷன் டு தி மியூசிக் டைரக்டர் சார். நீங்க பேசினது எனக்கு நிறைய புரியல, பட் யூ டன் an amazing job. அண்ட் நீங்க நேர்ல பாடினது கூட ஒரு கோஸ் பம்ப் எஃபெக்டா இருந்துச்சு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Tamil industry is very happy to hear you perform here and have you here in Chennai with us. Thank you, sir. ராம்ஜி மாஸ்டர், தலைவாசல் விஜய் சார், இந்த மாதிரி இன்னும் நிறைய டான்ஸ் இருக்காங்க இந்த படத்துல. எல்லாருமே ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சக்சஸா வரணும். ஐ விஷ் எவ்ரிவன் ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ ஹோப் டு see you all in the success meet, okay, of this movie. Thank you. தேங்க்யூ மனோஜ் வினோ சார், ரொம்ப நன்றி. அடுத்ததான் நம்ம வந்து கதையின் நாயகி அனுஸ்ரீயா திரிபதி அவர்களை கூப்பிடலாம். திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் மூவி. முதல் படத்திலேயே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் a few words about the film. Hello everyone, good evening. My name is Anushree Tripathi. Thank you so much to the media for welcoming us. I love the city. This was the first time I came to Chennai. What a land of beauty, history and culture. Thank you so much Samavi Creations for giving me this opportunity. Thank you so much producer ji, director ji. Everyone did a great job by bringing out this movie in front of you. I play one of those characters in which the part of the sufferings by the woman is demonstrated. I really want to reflect upon the work done by all the women, me, Vedika, Prema ji, Indraja. Everybody reflected the part of sufferings by different class of women. And this shows us that we must not take freedom, liberty, right to choice, freedom, anything that we are given today very easily. Because a lot of women lost a lot so that we can live. And this is what our team is trying to portray. And this is what I hope that we can all show you successfully also. Thank you so much. Thank you so much, ma'am. அடுத்தபடியாக கதையின் நாயகி வேதிகா அவர்கள் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா போன்ற மொழிகள்ல பல படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல இவங்க பண்ண படம் ரொம்ப குறைவா இருந்தாலும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் தான் சூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களுடைய அங்கம்மா அப்படின்ற கேரக்டர் பரதேசி படத்துல இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கிற ரொம்ப ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஸோ அதே மாதிரி ஒரு சிமிலர் கேரக்டர், அதை விட ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இந்த படத்துல பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ வேதிகா மேம், a few words from you about the film, please. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் மேடையில் இருக்காங்க எல்லா நம்ம டீம் மெம்பர்ஸ் அண்ட் வந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் யூ. ஆக்சுவலி இந்த ஃபில்ம் எனக்கு அப்ரோச் பண்ண முன்னாடி எல்லாரும் மாதிரி நான் கூட நினச்சிருக்கேன் தட் இந்தியா மொத்தமா ஒரே டைம்ல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா. ஆனா அப்புறம்தான் எனக்கு தெரியும் தட் ஹைதராபாத்துக்கு 17 செப்டம்பர் 1948 சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னா. ஸோ ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இந்த ஸ்டோரி நிறைய ஆளுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட சஃபரிங், அவரோட சாக்ரிஃபைசஸ் என்னென்ன பண்ணாங்க அதை பத்தி இந்த ஃபில்ம் இருக்கு. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தட் ஐம் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் ரசாக்கர். இந்த ஃபில்ம் நான் ஏன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா, எனக்கு பீரியட் ஃபில்ம்ஸ், ஹிஸ்ட்ரி பத்தி எஜுகேட் பண்ண ஃபில்ம்ஸ் நான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நியூ ஜென்ரேஷன் தெரியாது என்னென்ன தியாகம் பண்ணிருக்காங்க முன்னாடி ஜென்ரேஷன்ஸ், ஸோ தட் வி கெட் டு லிவ் அ லைஃப் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ அதுக்காக ரசாக்கர் நான் அக்செப்ட் பண்ணேன். அண்ட் ஹைதராபாத்ல நிறைய ஈவன் சாதாரண மனிதர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண மனிதர்கள் கூட போராட்ட வீரர்கள் ஆயிட்டாங்கன்னா அதை பத்தி இது ஃபில்ம் இருக்கு.
சுதந்திரம் போராட்ட வீரர்கள் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க, அவரோட உயிர் தியாகம் பண்ணிருக்காங்க, அதை பத்தி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி இருக்கு. And it's a great way to teach people the sacrifices done by everyone. So rumba santoshma irukku to be a part of this wonderful film. My team and all the technicians, director Satya avaru rumba oru masterpiece ana film pannirukanga. Nama producer Gudur sir, not only he has made a wonderful masterpiece, but also he believes in a lot of charity work. So I'm really inspired by his good deeds. And of course Bobby, shooting பண்ணும்போது Bobby நான் first time setல meet பண்ணேன். ஆனா Bobby ஒரு 2 minutes எனக்கு recognize பண்ணல அந்த கெட்டப்ல. He was just like, he thought, nanu I'm saying, oh, sorry. நான் ஒரு எல்லா crowdல ஒரு வந்து யாரோ ஹாய் சொல்றாங்க நான் நினைச்சிட்டாங்க. ஏன்னா அந்த லுக்ல சுத்தமா கண்டுபிடிக்கல நினைக்கிறேன். But Bobby பத்தி சொல்றது, I don't think I need to say anything about him. ஒரு national award winning actor, அவ்வளோ respected இருக்காங்க in entire film industry. And அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு experience. So thank you Bobby for really making my working experience so beautiful with your presence. And everybody here, my entire team, Beams avaru, Ramesh avaru, Ramji, and Raj avaru, Vijay sir, everybody has done a fantastic job, including Anji Reddy, our executive producer. I'd like to thank the entire team for being so wonderful, and all the guests who have come here. Manoj, thank you so much for taking time out and being here to support us. And Mithran sir also came and graced the occasion, so thank you to him. Everybody on the dais here, thank you so much for being here. Again, all the media, Tamil media, எப்ப மாதிரி எனக்கு always support பண்ணிருக்கீங்க. So I need all your support and all your love, and I'm just so happy நான் இன்னைக்கு உங்களை திருப்பி மீட் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா. So thank you so much to all you wonderful people. Thank you. Thank you so much ma'am. அடுத்தபடி இயக்குனர் தன்னுடைய முதல் படத்திலேயே ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் எடுத்து பேசியிருக்கிறாரு. So hats off to him. யதா சத்யநாராயணன் அவர்களை பேச அழைக்கிறேன். గుడ్ ఈవినింగ్ కోలీవుడ్, ಎಲ್ಲರಿಗೂ వనక్కం. నాకు ఈ 2 వర్డ్సే వచ్చు. నాకు తమిళ్ రాదు, తెలుగు మాత్రమే మాట్లాడగలను. తెలుగులో ఒక 2 ముక్కలు మాట్లాడిన తర్వాత మళ్ళీ తమిళ్ మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. ఎందుకంటే కాపీ కొట్టుకొచ్చాను, రాసుకొని వచ్చాను టోటల్గా. ముఖ్యంగా నాకు తమిళ్ అంటే చాలా ఇష్టం. మణిరత్నం సార్ అంటే నాకు పిచ్చి ప్రేమ. ఈ సినిమా చేద్దాం అనుకున్న తర్వాత నాకు సుహాసిని మేడంకి ఈ స్టోరీ చెప్పే అవకాశం దొరికింది. మేడంకి ఈ స్టోరీ మొత్తం నారేట్ చేశాను ఫోన్లో. ఆవిడ అప్రిషియేట్ చేసి ఇలాంటి సినిమాలు రావాలని నాకు సపోర్ట్ చేశారు. ఈ సందర్భంగా సుహాసిని మేడంకి థ్యాంక్ యూ చెప్తున్నాను. తర్వాత ఈరోజు ఇక్కడ ఈ తమిళ్ ప్రజల్ని, తమిళ్ మీడియాని, మీ అందరినీ, ఇక్కడున్న అతిథులందరినీ కలిసి అవకాశం కల్పించిన మా బాబీ సింహకి స్పెషల్గా థ్యాంక్స్ చెప్తున్నాను. ఆయన పెర్ఫామ్ చేసిన పూతుగడ్డ సాంగ్ మీకు తమిళ్లో చూపించలేకపోయాను. ఐఎమ్ వెరీ సారీ. మీకు కూడా మళ్ళీ స్పెషల్గా మళ్ళీ తమిళ్లో చూపిస్తాను. తర్వాత మమ్మల్ని ఆశీర్వదించడానికి వచ్చిన పెద్దలందరికీ పేరు పేరున నమస్కారం. తర్వాత మా టీం రాజార్జున్ గారు, వేదిక, రామ్ గారు, తర్వాత విజయ్ గారు,
జాన్ విజయ్ గారు, తర్వాత తులసి గారు, ఇంద్రజ గారు, వీళ్ళందరికీ థ్యాంక్ యూ సో మచ్. నేను స్క్రిప్ట్ కాపీ కొట్టుకొచ్చాను. నాకు తమిళ్ మాట్లాడడం ఇష్టం, బట్ రాదు. మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. தப்புலுண்டே க்ஷமிச்சண்டி. ஓகே, மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். மேலும் இங்க வந்திருக்கும் எல்லா பிரமுகர்கள் மற்றும் விருந்து நாற்களான எஸ்.ஜே. சூர்யா சார், அப்புறம் பப்பி சிம்மா ஆகியோருக்கும் என்னோட வணக்கம். கோலிவுட் மீடியா என்கிறது சவுத் இந்தியா திரை உலகத்து தாய் மாதிரி. இந்த கோலிவுட்ல முதல் முறையை டைரக்டர் அறிமுகம் ஆகும் என்னை நீங்க எல்லாரும் பிளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ரஜாக்கர் நான் டைரக்ட் பண்ணும் முதல் படம். இத்த உலகம் முழுக்க 6 லாங்குவேஜ்ல வெளியேற்றோம். இந்த நேரத்துல கோலிவுட் மக்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்சா அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது சந்தேகமே இல்ல. என் படத்துக்கு தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புறேன். ரஜாக்கர் என்கிறது என் படம் நான் டைரக்ட் பண்ண முதல் படம். இந்த படத்தை எங்க ப்ரொடியூசரான கூடூர் நாராயண ரெட்டி சார் ஓட ஒத்துழைப்போட பெரிய பட்ஜெட்ல நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்கும். இது ஹிஸ்டரியில நடந்த உண்மை கதை. அதாவது ஹைதராபாத்ல நடந்தது. ஆகஸ்ட் 15, 1947ல இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அப்போ நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டம். அப்ப ஹைதராபாத்ல நிஜாமோட கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் எல்லாரும் நசுக்கப்பட்டும் கிட்டி இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த மக்கள் நிஜமோட ஆட்சிக்கும் ரஜாக்கர் முரத்துமைக்கும் எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்தியா துணை பிரதமரா இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தரவழிச்சார். அப்ப இந்தியா ஏஜென்ட் இருந்த முனிசித்முலாமா நிலவரத்து தெரிஞ்சுக்கிட்டு நிஜாமை சமாதானப்படுத்தப்பட்டார். ஆனா நிஜாம் அரசாங்கம் துணை பிரதமர் வாரை மதிக்கல. இதனால் துணை பிரதமர் நிஜாம் அரசு மேல போர் தோடத்து ஹைதராபாத் ஜெயிச்சு அது இந்துஸ்தான்ல இணைச்சார். இந்த சம்பவங்களை ஆடிப்பாதியா வச்சு நாங்க இந்த சினிமாவை எடுத்திருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப 565 ராஜ்யங்கள பிரிஞ்சிருந்தது. இது யாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே மதத்தால பிரிஞ்சு இருந்தது. பிறகு முடியாட்சி என்கிற பேர்ல நாடு 565 ராஜ்யங்களும் புரிஞ்சு இருந்தது. ஆனா எல்லா ராஜ்யங்களும் ஒருங்கிணைச்சு ஒரே பாரதமா அகண்ட பாரதமா பார்க்கறது தானே லட்சியம்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் அறிவிச்சிருந்தார். அவரோட முயற்சியால 3 மாசத்துல 565 மாகாணங்கள் இந்துஸ்தானோட இணைக்கப்பட்டது. ஆனா ஜுனாகட், காஷ்மீர், ஹைதராபாத் ஆகிய மட்டும் இணைக்கிறது கஷ்டமா இருந்தது. பிறகு முதல்ல ஜுனாகட் இணைக்கப்பட்டது. அப்புறம் காஷ்மீர் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம்ல ஹைதராபாத் மட்டும் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவோட ஒரு ஸ்டாண்டர்ட் ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. இந்த ஒப்பந்தம் காலாவதி ஆகிறதுக்கு முன்னால அந்த அரசோட இஸ்லாமிய மத தலைவர்கள் இந்துக்களை ஒரு கட்டாயமா மத மாற்றம் செஞ்சு அந்த ராஜ்யத்தோட பேரை துர்கிஸ்தானும் அறிவிச்சாங்க. இந்த விஷயம் நடந்தப்ப ரஜாக்கார் அரசோட இணைஞ்சு மதம் மாற விரும்பாத இந்துக்களை கொலை செஞ்சு பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சார். ஹைதராபாத் சம்ஸ்தானம் எங்கிறது வெறும் ஹைதராபாத் பட்டினம் மட்டும் கிடையாது. ஹைதராபாத்ல தெலங்கானா ஓட 8 மாவட்டங்கள்
மகாராஷ்டிராவோட 4 மாவட்டங்கள், கர்நாடகாவோட 4 மாவட்டங்கள்னு மொத்தம் 14 மாவட்டங்கள் இருந்தது. அந்த ಸಂಸ್ಥಾನಕ್ಕಾದ ದಾನ ಹೋರಾಟ ನಡೆದತು. இந்த போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கலந்துக்கிச்சு, ஆரிய சமாஜ் கலந்துக்கிச்சு, மாநில காங்கிரஸ் கலந்துக்கிச்சு, ஆந்திரால மக சபைகள் நடந்தது. ஹைதராபாத்ல நடக்கும் அராஜகத்தை பத்தி இந்திய அரசுக்கு தெரிய வைக்கி முன்சி வரும் பக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா இன்னொரு பக்கம் அந்த முயற்சிகளை தடுக்கும் எல்லையில் ஒவ்வொரு இடத்துலையும் சோதனை பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த சமயத்துல மദ്രാஸ்க்கு சேர்ந்த சாரி இயங்குறவர் முன்சி ஐ சந்திச்சு தெலுங்கு காரங்கள சந்தேக படுங்குவாங்க, நான் தமிழன் எங்குறதுனால என்னை சந்தேக பதமாட்டாங்கன்னு சொல்லி முன்சி கிட்ட இருந்த அறிக்கைகளை வாங்கிக்கிட்டு ஹைதராபாத்ல இருந்த சென்னைக்கு வந்து இங்கே இருந்து டெல்லிக்கு போயிருக்கார். அங்கே சாரி அவர்கள் நேர சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆ சந்திர்த்தி அறிக்கைகளை கொடுத்திருக்கார். ஹைதராபாத் விடுதலை போராட்டத்துல நீதியை நிலைநாட்டுறதுக்கு தமிழரான சாரி அவர்கள் பாடுபட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த நாட்டுகள்ல எல்லையில இருந்த எல்லா தமிழர்களும் ஹைதராபாத் மக்களுக்கு தங்கர இடும் ஆதரவும் தனிருக்காங்க. இப்படித்தான் தமிழர்களோட தெலுங்கு முக்குளுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாட்டு முழுக்க இருந்து போலீஸ் வந்தப்போ இனுக்குளும் மைடான் ரெஜிமெண்டல்க்கு சேர்ந்த டிஎஸ் தாரின் ஹைதராபாத்க்கு வந்து போராடி ஹைதராபாத்தோட அடிமை சங்கிலியை உடுங்கை உதவிருக்கும். இந்த வகையில அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஹைதராபாத்க்கு தமிழ் மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த எல்லா விஷயங்களையும் ஓம்னா சேர்த்து இந்த ரஜாக்கரை திரைப்படத்தை உங்களுக்காக தயாரிச்சிருக்கோம். இன்னைக்கு கூட ஹைதராபாத்துக்கு போய் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட தமிழர்கள் செஞ்ச நன்மைகளை கிட்ட அவங்க அது பெருமையோட சொல்லுவாங்க. சுதந்திர போராட்டம் நடந்தப்போ தமிழகத்துல போராட்டம் உச்சத்தை அடைஞ்சப்போ ஆகஸ்ட் 14, 1947 அன்னைக்கு டெல்லியில் இருந்து தமிழகத்துக்கு மூவர்ண கோடி ರೈವಲ್ ಒಂದು ಕಿಟ್ಟು ಇರುಂದತ್ತು ಅಪ್ಪೋ ಅಂದ ಕೋಡಿ ತಮಿಳ್ನಾಡುಕು வரக்கூடாதுன்னு ரஜாக்கார் ஹைதராபாத்ல அந்த ரயில் நிறுத்தி அந்துக்குத்தி வச்சு எரிச்சார். எங்க தெலுங்கானால பத்துக்கம்மா ஒரு பாரம்பரியமான பண்டிகையா இருக்கும். அப்போ ரஜாக்கார் தெலுங்கானா பெண்களை நிர்வாணமா நிக்க வச்சு பத்துக்கம்மா விளையாட வச்சிருக்காங்க. எங்க தமிழை நசுக்கி இவிச்சு அதைத்த கத்துக்கணும்னு உருதுவை ஆட்சி மொழியா சொல்லிருக்கார். இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சுதான் நாங்க ரசக்கர படத்தை எதிர்த்திருக்கோம். இந்த ரசக்கர படத்துல பாபி சிம்மா அவர்கள், அப்புறம் விஜய் அவர்கள், ஜான் விஜய் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அவர்கள், ராம் அரங்கல், வேதிகா சேர்ந்து உதவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ ஊடகங்களும் தமிழ் ரசிகர் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும் ஹைதராபாத் விடுதலை போராட்டத்தோட வரலாற்று உண்மைகளை உலகத்துக்கு தெரிவிப்பீங்க நான் மனப்பூர்வங்க நம்புகிறேன். நன்றி. తప్పుడు మాట్లాడితే క్షమించండి. தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த ஸ்கிரிப்ட் சேஞ்ச்லாம் பண்ணி பேசியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக கதையின் நாயகன் பாபி சிம்ஹா புது கெட்டப்ல வேற இருக்கிறாங்க, மெரட்டலா இருக்கிறாங்க. வெர்சடைல் பெர்ஃபார்மர். இந்த படத்துல உங்களுடைய அனுபவம் பத்தி a few words please. எல்லாருக்கும் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்ததுக்காக எங்க பிஆர்ஓ சதீஷ் ரொம்ப நன்றி.
இந்த படம் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நான் கேட்கும் போது எனக்கு புரியல. ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி தெரியல. அதுக்கப்புறம் நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனாக ஃபீல் பண்ணேன். அங்கே நடந்த கொடுமைகள் ஆகட்டும், என்ன நடந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக ஃபீல் ஆனது. தென் ஐ டிசைடட் எஸ் ஐ ஹேவ் டு டூ திஸ் ஃபிலிம் அப்படின்னு. தென் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் சார் கிட்ட ஃபுல் டிஸ்கஷன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரொடியூசர் சார் என்ன நடந்தது அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு டவுட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். என்னங்க இப்படியா இவ்வளோ கொடூரமாக பண்ணாங்க? இல்லைங்க இதுக்கு மேலே நிறைய இருக்கு, நிறைய கொடூரங்கள் நடந்திருக்கு போது ஏன் எங்களுக்கு எல்லாம் தெரியல, ஏன் இந்த விஷயம் உலகத்துக்கு இன்னும் தெரியலன்றது வந்து ஒரு பெரிய ஒரு வேதனையான ஒரு விஷயம். ஸோ அப்போ முடிவு பண்ணதான் இது உலகத்துக்கு இந்த விஷயம் சொல்லணும். இந்த ஹிஸ்டரி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த வர ஜென்ரேஷன் ஆகட்டும், இந்த ஜென்ரேஷன் ஆகட்டும், எல்லாத்துக்கும் என்ன எப்படி நம்ம ஒரு ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உயிர் தியாகம் பண்ணதுனாலதான் நமக்கு எப்படி ஃப்ரீடம் வந்திருக்குன்றது வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு விஷயத்துலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தோம். அண்ட் அதுக்கு நான் மிகப்பெரிய எப்படி சொல்றது நன்றினை விட அது பெரிய கட்ஸ்ன்னு சொல்லுவேன் எங்க ப்ரொடியூசர் கூடூர் நாராயண் ரெட்டி காரு. ஏன்னா இது அவர் நினைச்சா வந்து கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு 40+ இயர் ஹி ஸ்பெண்ட். அவர் நினைச்சிருந்தாருன்னு ஒரு பெரிய ஸ்டார் வச்சுட்டு நல்ல ஒரு கமர்ஷியல் படமா அவர் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் அதை பண்ணல. இல்ல இந்த ஹிஸ்டரி வந்து ஏன்னா இந்த அந்த போராட்டத்துல வந்து அவங்களோட தாத்தா வந்து இறந்திருக்காரு. ஈவன் டைரக்டர் சாரோட ஃபேமிலி ஆகட்டும், பீன்ஸோட ஃபேமிலி ஆகட்டும், எல்லாருமே அங்க உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வர என்னோட சந்ததிகளுக்கு வர என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்கு ஃபியூச்சருக்கு வந்து இது வந்து நான் வந்து தெரிவிக்கணும்ட்டு இந்த முடிவை எடுத்து அப்படி ஒரு எடுக்கப்பட்ட படம் தான் ரசாகர். நீங்க பார்த்துருக்கீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அதுல எவ்வளவு எமோஷன் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இட்ஸ் வெரி எமோட்டட். எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டான ஒரு ஃபிலிம். நான் நடிக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்தது. நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு லீடரோட கேரக்டரை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணிட்டு நடிக்கிறேன் போது வந்து ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. நம்ம அதை ரிப்பீட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு வந்து வர ஃபியூச்சருக்கு வந்து இப்படி இந்த லீடர் இப்படிதான் இருந்தாரோ, இப்படிதான் இருப்பாரோ, இப்படி எல்லாம் போராடினார்ன்ற தெரிவிக்கிறது அதுல ஏமுகம் தெரியறது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமையா நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் யாட்டா சார் அண்ட் ப்ரொடியூசர் கூடூர் நாராயண் ரெட்டி அவர்களுக்கும் ஹோல் டீமுக்கு என்னோட எப்படி சொல்றதுல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சாரி, ரொம்ப ஷார்ட் டைம்ல கொஞ்சம் இது பண்ண வேண்டியதா இருந்தது. நான் அப்போதான் பேசிட்டு இருக்கும் போது இது ஏன் வந்து மற்ற லாங்குவேஜஸ் வை கான்ட் வி டூ இட் அஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லையும் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா நம்ம லாங்குவேஜஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணாரு ப்ரொடியூசர் சார். ஸோ தட்ஸ் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ டு டேக்கிங் த ஹிஸ்ட்ரி டு த ஃபியூச்சர் ஜெனரேஷன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கோ ஆக்டர்ஸ் என்னோட வேதிகா. ஆக்சுவலி போனதுக்கப்புறம் எனக்கு தெரியல, அவங்க மேக்கப்ல இருந்தாங்க. ஐ மீன் கேரக்டர் அப்படியே இருந்தாங்க. அதோடனே ஹலோ ஹாய் என்னாங்க, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நானும் திரும்பிட்டேன். நான் திருப்பி என்ன பார்த்து எங்கேயோ பார்த்து தெரியல எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 minutes ஆடிட்டு அப்புறம் திருப்பி கம்பைன் ஷாட் வரும்போது ஐயோ வேதிகா, எஸ் இட்ஸ் மீ, வாட் அப்பா, சாரி. ஏன்னா லிட்டரலி எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல வந்து அந்த மேக்கப் ஆகட்டும், அந்த ஒரு ரியல் ரெபல் லேடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கெட்டப்ல அந்த பெர்ஃபார்மன்ஸோட இருக்கும்போது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஆஃப்டர் பரதேசி ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு வெரி ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யுவர் கெரியர். மறக்க முடியாத ஒரு கேரக்டரா இருக்கும் அப்படின்றது எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. தென் ஜான் விஜய் அண்ணன், நல்ல வேலை டைரக்டர் வந்து காம்பினேஷன் ஷாட் வைக்கல. இல்லை சாலார்லயே நாங்க அவ்வளோ பண்ணோம். நீல ஃபிளைட்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது பேசிட்டு இருந்தோம். என்னன்னா என்ன படம் தம்பி, ஒரு பயங்கரமான படம்டா அப்படின்னு. என்ன படம் அப்படின்னு, அது ஒரு பீரியட் ஃபிலிம்டா, பயங்கரமா பண்ணிருக்கான்டா, பேர் வந்து ரசாகர் அப்படின்னு. அண்ணே அந்த படத்துல நானும் தான் நடிக்கிறேன் அப்படின்னு. அப்படியே தம்பி, எந்த படத்துலயும் நீ இல்லாம இருக்க மாட்டியா, தெலுங்கு இண்டஸ்ட்ரி விட மாட்டியா அப்படின்னு பார்த்தாரு. நான் இல்லைல்ல, நல்ல இது நல்ல படம், பெருசா நல்லா வரும், நீங்க பாருங்க, அந்த படம் வந்து வேற லெவல்ல கனெக்ட் ஆகும் எல்லா மக்களுக்கும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஜான் விஜய் சார் அண்ட் அனுஸ்ரீ புதுசா நடிக்கிறோம்ன்றது மாதிரி அவங்க வந்து ஃப்ரேம்ல இல்லை.
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட்ரெஸ்ஸாக வந்து அவங்க வந்து ஃபிலிமில் நின்னாங்க. இதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வந்து தியேட்டரில் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணாங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அனு. அண்ட் ஜின் சார், நைஸ் ஒர்க்கிங் வித் யூ ஆஸ் ரசாக்கர். மெர்டிட்டார் ஸ்க்ரீனில் அவங்க பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது எந்திரிச்சு அடிக்கலாமா அவர்ன்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் சார். ராம்ஜி சார், ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ளோரில் பார்த்தோம். திடீர்னு வந்தார், ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்னன்னு. இந்த மாதிரி என்னன்னு சார், நான் காம்பினேஷன் இருக்குன்னு நினச்சேன். அங்கேயும் டைரக்டர் காம்பினேஷன் வைக்கல அவரோட. சார் கண்டிப்பாக நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அஞ்சலி சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க. ஆக்சுவலி வெரி ஷார்ட், ஒரு 2 days முன்னாடி நினைக்கிறேன் சதீஷ் பொன்மன் டக்கன் சதீஷ் இந்த மாதிரி இடம்போது இவ்வளோ தூரம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கேதர் பண்ண முடியல. விஜய் சூர்யா அண்ணா வந்து அவர் வைரல் ஃபீவர், அவரால் வர முடியல. அண்ட் மித்ரன் டக்குன்னு ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்காரு, கால் வந்துச்சு, எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் ஓடிட்டாரு. ஸோ இஸ் ஆல் ஒரு நல்ல உள்ளங்கள் எல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். ராகேஷ், ஷரத் ரவி, ஓடிடி சூப்பர் ஸ்டார். ஸோ மனோஜ் பேனு சார், ஒரு வார்த்தை அப்படி மத்தியானம் தான் கூப்பிட்டேன், ஆனால் வந்துருக்க டார்லிங் அப்படின்னு. டார்லிங் நீ சொல்லிட்டேன், நான் வந்துடுறேன் பாரு அப்படின்ட்டு அப்படி வந்தார். அண்ட் எஸ்பெஷலி பீம் சார், யுவர் மியூசிக் லைக் அது பாஷை எனக்கு அந்த தெலுங்கு பாட்டு ஏன் ப்ளே பண்ண சொன்னேன்னா, எனக்கு அதில் வந்து பாஷை தேவையில்ல, அந்த ஒரு எமோஷன் ஒன்று இருக்குது, அது புரியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. நிச்சயமா நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த எமோஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் புரிஞ்சதா சார்? புரியுது, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரமேஷ் ரெட்டி சார், இந்த படத்தோட நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ஸ்கேல் இது எல்லாமே அது காரணம், அந்த டோன் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி இவ்வளோ அழகா வந்து ஒரு பெரும் படமா கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ரமேஷ் ரெட்டி சார். அண்ட் தேங்க்யூ ஆல். ஐ திங்க் நான் யாரும் விடலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ சாரி, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், டைம் எடுத்துக்கிட்டதுக்கு ரொம்ப மன்னிச்சுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். இந்த டீமுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கம் நீங்கள் தருவீங்க அப்படின்னு நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். Now the floor is open to questions. உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். சார் இது வந்து முழுக்க முழுக்க வந்து இது வந்து ஒரு இந்துக்கும் முஸ்லிமுக்குமான ஒரு பெரிய போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. பட் ஆனா இப்போ வந்து அதே சுச்சுவேஷன் தான் இப்பயும் நடக்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த நேரத்துல இந்த கதையை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி வந்து முஸ்லிம்ஸ்னா இவங்க தான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில. பட் இது வரும் பொழுது என்னவா காட்டும்? சார் இது எங்களுக்கு அப்படி தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 years இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இந்த லாங் ப்ராசஸா போயிட்டு இருக்கு. இது அந்த மாதிரி நான் பார்க்கல. ஒரு நடந்த ஒரு ஹிஸ்டரி, இது இப்படி நடந்திருக்கு, வர வந்து ஜெனரேஷனுக்கு பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படிதான் ஒரு விஷயம் வந்திருக்கு, இப்படிதான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றது வந்து தெரிவிக்கணும்ன்ற ஒரு ஆசையோட தான். ஏன்னா இவர் தாத்தா போராடி இருக்காரு, அவர் தாத்தா போராடி உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த படம் எடுத்திருக்காரு. எல்லாரும் எஸ்ஜே சூர்யால இருந்து டைரக்டர்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்தின டைரக்டர் முக்கியமானவர். உங்களை எல்லா படத்துலயும் எந்த படத்துலயும் விட மாட்டாரு. கடைசி படத்துல கூப்பிடல அப்படின்றதுனால காரணத்தால கூப்பிடலையா? இல்லைங்க, ஏன்னா 2 days முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஷூட்டிங்ல இருக்காங்க. ஸோ விஜய் சூர்யா வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லை, அவருக்கு ஈவினிங்ல இந்த வைரல் ஃபீவர். மித்ரன் வந்தாப்புல மித்ரன் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது, ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லிட்டு டக்குன்னு. ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாத்தோட அவைலபிலிட்டி வந்து கேதர் பண்ண முடியல. நமக்கு ஒரு 10 days முன்னாடி அப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் பெருசாவே பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் அழைச்சி அப்படி. சார் இவர் கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ராமர் கோயில் பிரச்சனை ஆச்சு சரிங்களா? இப்போ இந்த படம் வந்து மக்கள் வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணும், எப்படி பார்க்க வரும்? இல்ல சார், இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. ஏன் சார் என்னென்ன எடுத்துட்டோன்னே நீங்க என்ன ஃபுல்லா முஸ்லீம் இந்துஸ் மட்டும் தான் பேசியிருக்கீங்க சரிங்களா? முஸ்லிம்ஸ் வந்து இந்துஸ் ஃபுல்லாவே வந்து கொலை பண்ற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க இந்துஸை வந்து காட்டியிருக்கீங்க. இதை எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்ல சார், இது நம்ம வந்து ஒரு நம்ம வியூவிச்சு எழுதினப்பட்ட கதை இல்ல சார், இது நடந்தப்பட்ட ஒரு ஹிஸ்டரி. ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது, பட் ஆனா பர்டிகுலர் தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டும் 396 days வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்படவில்லை.
அது ஒரு தனி கண்ட்ரியா மாத்துறதுக்கான நடந்த ஒரு முயற்சியை இப்போ அவர் தெளிவுபடுத்திருக்காரு மக்கள். அதையும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். Hello. Sorry, partly English, partly Tamil. When you're making a historical film, you have to take a lot of care not to make historical mistakes. But you're making several statements which are wrong, I wish to point out. Hyderabad was not the only place which did not celebrate independence, did not get liberation at that point of time. There were several parts of India where there were more than 550 kingdoms. They were not democracies. They were kingdoms, kings who had to give up their country to join the Indian Union. And Nehru and Patel formed an agreement to sign with 545 kings in different parts of India to join the Indian Union. It was not easy. It took several months. And you may not be aware that it was only the Indian map was completed only in 1962. Pondicherry and Goa got liberation after several years. So to say that only Hyderabad was not liberated is not correct. So if you are doing any promotion on that basis, you will please correct yourself. A wrong picture should not be given. And also, an innocent remark is also made that Nehru did not contribute anything or did not contribute much, but facts are otherwise. 545 kingdoms were contacted to sign the agreement with Indian Union. There was no India at that time. So you can imagine it was not a joke. They formed a committee and throughout India 545 kings were contacted, including Nizam of Hyderabad. Various efforts were made to persuade them to join the Indian Union. And all these activities have been done which are history. And as our friend suggested, Muslims played a major role in the freedom struggle in Andhra and also the Vellore Mutiny. A wrong picture should not be given about the Muslims of India. And if you want to make a second film, I would request sir to make a film on the mutiny in Andhra Pradesh led by Muslims against the Britishers. Thank you. Thank you, sir. Sir, English konjam very. Sir wants to answer to this. I have understood partly. 1947 பிரிட்டிஷ் ஆளவர் சொன்னது கரெக்ட். இந்தியா என்று ஒரு நாடு அமையாது என்று தெரிஞ்சாங்க. சரி, ஓகே, யூ டிரான்ஸ்லேட். Sir, I would like to clarify for your question. Yes, as you said, there were many provinces in the country. There were about 565 provinces. They were independent kingdoms ruled by different kings in our country. Out of that, 20 have gone to Pakistan. 545 were remaining in India. Out of 545, 542 have merged without any problem. There were 3 states, 3 provinces which were not merged even after 15th August. One is Kashmir. You know what happened in Kashmir? After Pakistan was formed, Pakistanis invaded Kashmir and they have occupied a place called POK now. Pakistan occupied Kashmir. The second thing was Junagadh. Junagadh was also deliberating to be independent or to merge. So they went for a plebiscite. So in the plebiscite, they have majority of the people have decided to join or merge with Indian Union. The third was Nizam's princely state. This was the only state or province or a kingdom, independent kingdom, which got merged with India. Goa, of course, was with Portuguese. So we cannot talk about Goa and small areas. But when we talk about the big areas, Hyderabad was like a heart. In fact, as you said, it is not against Muslims. This is only against those Razakars and that Nizam. The 7th Mir Usman Ali Pasha, we have produced this movie. It's not a fictional movie, it is a historical movie. It is a history only to enlighten the present day people. Because we don't want another Razakar to be born in this country. Do you want? We don't want. Our children, our grandchildren don't want any such Razakar to be born or taking birth in this country. Even the world, whatever. So this is basically to enlighten and make them alert so that no such incident from small to big, it can grow. So our intention is only to portray Charitranu Chitranga Chupichadamu. History ni cinema ka chupichadamu. History ko cinema ke roop mein batana hai. Aur kuch nahi hai isme. We are not against the present day Muslims. Many Muslims are my best friends. In fact, they have funded this for this movie also without any condition, without any interest.
So kindly be certain about a point, that is, this is only a history in the form of a cinema. That's it. It is categorically we are clarifying, it's not about any community. We are not going to, or not the movie is going to, our movies, any portrayal is going to hurt anybody's sentiment. We must not forget one thing. 60,000 rapes, 2 lakh murders, thousands of burning of houses, thousands of burning of people by putting them in the haystacks. Can you imagine such things? Only those people who have lived in that Nizam's province, that is Hyderabad state, their great-great-grandmothers and grandfathers and their daughters and whoever, sisters and whoever. In fact, my mother, she is still today alive. Her name is Bharati. She was sent to Bombay when she was 7 years old because the Razakars, with the fear of Razakars, doing something, either lifting her or maybe murdering her or taking away her, whatever it is. My grandfather, late Guru Narayan Reddy, has had a face-off. He is not ordinary man. He is a Watandar. He is the head of so many villages. He was responsible to safeguard his people. Asim Razvi said, you know who I am? I am number 2 next to Nizam. He said, you may be whoever you may be. I am the Patel. I am the Mal Patel of this area. It is my duty to safeguard my people and my place. In fact, my late father's, his maternal uncle is alive today. He is 98 years. If you want, we can make him speak when necessary. What happened? What kind of atrocity? It's not atrocity. It is atrocity into 1 trillion, you can say. It's not atrocity. We don't know. So, I have not taken any commercial face in this. I have only tried to portray the best of the historical facts with the best of the visuals and with best of the effects, so that the people of this country, especially the younger generation of the universe today, India is called the youngest generation of universe. So I want my youngest generation of universe of my country to know and be enlightened with what happened then. That's it, Your Honor. That's it. பாபி சார், ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, பாஜக மேல இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி செலவு பண்ணி அவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்காங்க. இந்த படத்திலேயே மிக முக்கியமா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் நீங்க காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து ஆல் லாங்குவேஜில் நீங்க தான் கொண்டு போறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ அப்படி போகும் பொழுது மேல இருக்கக்கூடிய பிரதமர் பார்வைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கா? நான் அப்படி எனக்கு பொலிட்டிக்கல் சம்பந்தமும் கிடையாது. நம்ம ஸ்பெல்லிங் கூட ஒழுங்கா தெரியாது. படத்துல அவர் தான் மெயினா காமிச்சிருக்கீங்க. மெயின் ஆஃப் தி பில்லர் சர்தார் வல்லபாய் பட்டேல் போகணுன்றதுதான். அந்த கண்டென்ட் ஹிஸ்டரி கொண்டு போகணுன்றது. நான் நாட் ஹிஸ்டாரிக்கல், நான் ஹிஸ்டரி படிக்கல, எனக்கு தெரியாது. எனக்கு அது நடந்தது, அந்த கதையை கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே தெரியட்டுமேன்ற ஒரு விஷயம் தான். இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நம்ம வந்து ஃபிக்ஷனா எழுதல சார். அது நடந்த ஹிஸ்டாரிக்கலை வந்து தெரியட்டுமேன்ற ஒரு விஷயம் தான். எது இருந்தாலும் சரி தெரியணும் அப்படின்றது அந்த ஆதங்கம் தான் சார். Nehru was the prime minister then. See, after independence, there would have been many problems or whatever it is. But such atrocity happening within our own country, as Nehru, the prime minister, also should not have waited for such a long time. Because people who were being brutally subjected to the atrocities and the genocide are part of his own country. He was the prime minister of this country. Only the hurdle was standstill agreement. The standstill agreement. It was a gentleman agreement between Government of India and Nizam's princely state. But even that has expired, because post 15th August, it was supposed to be active till 15th of August 1948 only. But in between he has started all this. Nizam has started all these atrocities. Marana Homam, Nishabda Marana Homam, silent genocide which took place. Nehru shouldn't have taken so much time. But for Sardar Vallabhbhai Patel, who was the Deputy Prime Minister and the Union Home Minister, with this unification of India wouldn't have happened. That's why he is called as the Iron Man of India, the man of unity. See, this is history. So we don't want to belittle anybody, or we don't want to portray anybody. Here, history is shown in the form of a movie. That's it.
இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லா இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கணும், எல்லாம் ஓகே. ஆனா இந்த நேரத்துல வர்றது ஒரு திட்டமிட்ட ஒரு பின்னணி இருக்கா, இல்ல அரசியல் பின்னணி இருக்கா? இல்ல சார், அப்படியெல்லாம் கிடையாது. அரசியல் பின்னணி சுத்தமா கிடையாது. இந்து முஸ்லீம்ங்கிறது இந்த நேரத்துல எலெக்ஷன் வர நேரத்துல இப்ப விடுறது அதுக்காக திட்டமிட்டு ரிலீஸ் ஆகுதா சார்? படம் முடிச்சோம், ஒரு 3 months முன்னாடி ஷூட் முடிச்சோம். அப்புறம் போஸ்ட் நடந்தது. போஸ்ட் நடந்து முடிஞ்சோடனே சென்சார் அப்ளை பண்ணிருக்கோம். சென்சார் வந்த உடனே ரிலீஸ்க்கு வரும் சார். இதான் சார். பாபி சார் அவ்வளவுதான் சார். பாபி சார் அவரு ராம்ஜி கிட்ட கொடுக்கணும். ராம்ஜி சார் ராம்ஜி சார் அவரு ஆக்டர் சொல்லும் போது சின்ன வயசுல வெள்ளரிக்காய் பாட்டு பாடும் போதுல உங்களை தான் பார்த்தோம்னு சொன்னாங்க. நாங்களும் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் தேடிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 3 நாள் கழிச்சு இந்த பாட்டு வந்திருக்கு, இன்னைக்கு மேடையில பேசிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு கரண்ட்ல இருந்துகிட்டே இருந்தாதான் உங்களை முன்னாடி வர வைப்பாங்களா, இல்லைன்னா பின்னாடியே தான் இருப்பீங்களா? இல்ல முன்னாடி இடம் இல்லைன்றனால அப்படி வரல, இல்லைன்னா பின்னாடி இடம் இருந்தா எல்லாரும் முன்னாடி தான் உட்காந்துருப்போம். உங்களுக்கு அப்புறம் தான் நிறைய டான்சர்ஸ் எல்லாம் வந்தாங்க. அது ஓகே, நீங்க அமைதியா பின்னாடி இருக்கிறீங்களா, அதனால கேட்டோம் நாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவங்கள கூப்பிட்டாங்க இங்க வர்றதுக்கு, பட் he did not come. இல்ல முன்னாடி இருக்கவங்க அமைதியா தான் இருக்காங்க, இல்ல இடம் இல்ல, அதனால தான். ஆமா. ஒரு படத்துல நடிச்சிருக்காரு ஒரு குழு, நாங்க கெஸ்ட், அதனால தான் முன்னாடி அவர் பெருந்தன்மையா. சார் கிளியரா ஒண்ணு சொல்ல சார், அரசியல் கிடையாது சார். படம் எடுத்திருக்கோம், நடந்த ஒரு உண்மையா ஹிஸ்டரியா படம் எடுத்திருக்கோம். ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு, டப்பிங் முடிஞ்சது, சென்சார் சர்டிபிகேட் வந்துச்சு, படத்தை ரிலீஸ் பண்ண போறோம். இவ்வளவுதான் சார். இது உண்மை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. படமா பாருங்க, அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். எல்லாம் வந்ததுக்கு நன்றி சார். அப்படியே உங்களோட நானும் வந்து ஒரு டின்னர் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாருமே, ப்ளீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குரூப் பிக்சர் மா வீடியோகிராஃபர்ஸ் கொஞ்சம் பேக் போக முடியுமா? கெஸ் இருமா. ஃபர்ஸ்ட் வந்து போட்டோஸ் எடுத்துட்டோம், ரெண்டாவது வீடியோஸ்மா. ஒன்ஸ் அகைன் ப்ரோ, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு உட்காந்துருங்கம்மா கீழே. சார் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு உட்காந்துருங்க பிரதர். வீடியோ Yes, are we done? Videographers, are we done?